Hello friends, welcome back with another video. What if your thoughts shape your reality? What if you're assuming the best and actually just made it happen? வெல்கம் டு த பவர் ஆஃப் அசம்ஷன் சேனல். இந்த சேனலில் உங்களுக்கு நெவல் கோல்டன் டீச்சிங், மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் அண்ட் ரியல் சக்ஸஸ் ஸ்டோரி தான் நான் ஷேர் பண்ணுறேன், விச் இஸ் ப்ரூவ் தட் யூ ஹேவ் அன் ஆப்ரேட் பவர். ஸோ சப்ஸ்கிரைப் நவ் அண்ட் ஸ்டார்ட் அஷ்யூமிங் த லைஃப் யூ டிசர்வ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட கிளைண்ட்டோட மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் சக்ஸஸ் ஸ்டோரி தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாகவே என்னோட கிளைண்ட் இருந்தாங்க அப்படின்னா நான் வாய்ஸே தான் சக்ஸஸ் ஸ்டோரி கேட்பேன். பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரம் நார்த் இந்தியா. ஸோ அதனால அந்த பொண்ணுக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும். ஸோ அதனால அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணதை நான் இங்கே அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ ஹிந்தி தெரிஞ்சுக்கிறவங்க நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. ஷி நாட் இன் குட் இன் இங்கிலீஷ் ஆல்சோ, அதர்வைஸ் நான் ஹிந்தி இங்கிலீஷில் கூட வாங்கியிருப்பேன். எனிவேஸ், ஸோ சக்ஸஸ் ஸ்டோரி உங்களுக்கு சொல்றதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அவங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ் என்னவா இருந்துச்சு, எப்படி அவங்க மேனிஃபெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு ஃப்ரம் பீகார் அண்ட் ஹர் நேம் இஸ் ஷாலு. ஓகே. அண்ட் அந்த பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா 7 இயர்ஸாக ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்காங்க அவங்களோட எஸ்பி கூட. அண்ட் சடன்லி அவங்களோட எஸ்பி அவங்கள அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் தட் பர்சன் எல்லா பக்கத்தில் எல்லா சோஷியல் மீடியாவில் அவங்கள பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் ஃப்ரம் த ரெண்டம் பர்சன் ஷி கம்ஸ் டு நோ அவங்களோட எஸ்பிக்கு பொண்ணு பார்த்துட்ருக்காங்க ஃபார் மேரேஜ்க்காக அப்படின்ட்டு. அண்ட் ஷி காட் வெக்ஸ்டு. அண்ட் அவங்க எப்படியாவது அவங்க எஸ்பியை காண்டாக்ட் பண்ணி அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் நோ யூஸ். அந்த பர்சன் அவங்கள்ட்ட பேசுறதுக்கு ரெடி கிடையாது. அண்ட் அவங்கள இனிமேல் எனக்கு காண்டாக்ட் பண்ணாத அப்படி மாதிரி சொல்லி ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள்ட்ட வேற எந்த ஆப்ஷனும் இல்லை. பிகாஸ் அவங்களோட மைண்ட் செட்டில் எப்படின்னா, அந்த பொண்ணோட மைண்ட் செட்டில் எப்படியாவது அவங்க எஸ்பி தான் வேணும் ஆஸ் அ ஹஸ்பண்டா. வேற ஒரு பர்சன் பற்றி என்னால் திங்க் பண்ண முடியாது. பிகாஸ் 7 இயர்ஸ் ரிலேஷன்ஷிப், ரைட்? ஸோ 1 or 2 இயர்ஸ் கிடையாது ஓகே அப்படின்ட்டு நம்ம மறக்கிறதுக்கு. ஈவன் 1 or 2 இயர்ஸ் இருந்தாலுமே நம்மளால மறக்க முடியாது. இவங்களோடது 7 இயர்ஸ் இருந்தனால அவங்க கிவ் அப் பண்ணலை. அண்ட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இப்படி இல்லாட்டி எப்படியாவது நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எப்படியா இந்த பர்சன் நம்ம என்னோட லைஃப்ல ஆஸ் அ ஹஸ்பண்டா எனக்கு வேணும் அப்படி மாதிரி இருந்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிறைய அஸ்ட்ராலஜர் அண்ட் நிறைய டேரட் ரீடர் அண்ட் ஸ்பெல் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அவங்களெல்லாம் காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க அவங்களோட எஸ்பி அவங்க லைஃப்ல திருப்பி கொண்டு வரதுக்காக. பட் எல்லாருமே காசு வாங்கியிருக்காங்க. பட் ஸ்டில் எந்த ஒரு காண்டாக்டோ எதுவுமே அவங்களால மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. ஸோ அட் லாஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்க்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த அஸ்ட்ராலஜர், அந்த டேரட் ரீடர், அப்புறம் அந்த ஸ்பெல் எல்லாருமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சார்ஜ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. இந்த ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம்க்கு இதை ஹீல் பண்ணணும், அதை ஹீல் பண்ணணும் அப்படி மாதிரியே சொல்லி நிறையா அமௌண்ட் சார்ஜஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்மளுக்கே புரியும் இல்லையா, இந்த பர்சன் நம்மளை எந்த ஒரு ஹெல்ப் பண்ணல, ஜஸ்ட் அமௌண்ட்டுக்காக தான் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெக்ஸ் ஆயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஷி கம்ஸ் டு நோ அபவுட் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ நிறைய லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்த டெக்னிக் பண்ணுங்க, அந்த டெக்னிக் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுலேயுமே ப்ராப்பராக எனக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் கிடைக்கல. ஸோ எனக்கு இந்த பர்டிகுலர் ஸ்டேஜுக்குள்ளே அவங்களுக்கு நியூஸ் வந்திருக்கு, அந்த பர்சனுக்கு ஒரு பொண்ணை பார்த்துட்டாங்க. அண்ட் மேரேஜ் நவம்பரில் ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க மாதிரி சொன்னாங்க. டேட் நான் ஆக்சுவலி நான் மறந்துட்டேன், சாரி. ஸோ அந்த டேட்டில் மேரேஜ் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க சரி ஓகே லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சுக்கும் நிறைய அமௌண்ட் எல்லாம் கொடுத்து, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகல, சரி அடுத்த கோச்சு கொடுத்து, அந்த மாதிரி அதுலேயுமே நிறைய அமௌண்ட் எல்லாம் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால ஒரு காலோ இல்லை மெசேஜ் எதுவுமே மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஷி கம்ஸ் டு நோ அபவுட் த லா ஆஃப் அசம்ஷன். ஸோ லா ஆஃப் அசம்ஷன் கோச்சையும் நிறைய காண்டாக்ட் பண்ணும்போது அவங்களும் சொல்லியிருக்காங்க, கால் ஒரு பர்டிகுலர் டவுட்டே கேட்கணும் அப்படின்னா யூ நீட் டு பே த மணி, 1000 or 2000 எனிதிங். நீங்கள் பே பண்ணாதான் அவங்களோட காலை ரெஸ்பான்ஸே பண்ணுவாங்களாமா. அண்ட் அதுக்கப்புறம் சப்போஸ் நம்ம ஒரு டவுட்டு கேட்டுட்டு நம்ம ஃபோனை வச்சிடறோம், தென் அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது டவுட் வருது அப்படின்னா நம்ம திருப்பி பே பண்ணிட்டு தான் அவங்கள்ட்ட அந்த பர்டிகுலர் டவுட் கேட்கணும். அந்த மாதிரி இருந்துக்கு. ஸோ அதுலேயுமே எனக்கு ப்ராப்பராக இல்லை. ஸோ நான் திருப்பி கொஸ்டின் கேட்குறனால அவங்க என்னை பிளாக் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி அந்த பொண்ணு சொன்னாங்க. ஸோ ரேண்டம்லி ஷி கம்ஸ் டு நோ அபவுட் மை வீடியோ அண்ட் ஷி காண்டாக்ட் மீ த்ரூ இன்ஸ்டாகிராம். அண்ட் அவங்க சொன்னாங்க, ஐ எம் நாட்
I mean, I don't want to speak with the text. I want to speak by call. So I called her and அவங்களோட டீட்டெயில் பற்றி எல்லாம் சொன்னாங்க. வாட் ஆர் த சிச்சுவேஷன் ஷி ஃபேஸிங் அண்ட் எவ்ரி திங். தென் அதுக்கப்புறம் வந்து அந்த டைம் தான் ஆக்சுவலி மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் கோர்ஸ் ஒன்று நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அந்த டைம் தான் ஆக்சுவலி காண்டாக்ட் பண்ணாங்க. தென் அவங்களோட பேசி ஒரு விஷயம் புரிஞ்சது. செல்ஃப் கான்செப்ட் இஸ் வெரி வெரி புவர். அண்ட் நான் அவங்கள வந்து செப்பரேட்டாக தான் ஹேண்டில் பண்ணேன். பிகாஸ் ஷி ஃப்ரம் நார்த் இந்தியா. அண்ட் ஸோ அதனால கொஞ்சம் செப்பரேட்டாக பண்ணேன். ஈவன் ஐ நோ ஹிந்தி வெரி வெல். ஸோ அதனால எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு அவங்க கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அவங்களோட சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வரும்போது ஷீ இஸ் ஸோ angry on her SP because 7 years relationship சடனாக அவங்க தூக்கி போட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட மேரேஜ் பண்ணிக்கிறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அது எப்படி அப்படி மாதிரி. ஸோ தென் ஐ கேன் கிளியர் ஹர் டவுட்ஸ். தென் நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்தேன் இந்த மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன் இதில் இது என்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. தென் ஷி ஓகே ஃபைன் அப்படின்னு சொன்னாங்க. தென் அவங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு எதுவுமே கொடுக்கல. ஈவன் செல்ஃப் கான்செப்ட் தான் கொடுத்தேன். ஈவன் 1 month ஐ திங்க் ஷி டிட் ஓன்லி செல்ஃப் கான்செப்ட். அவங்கள்ட்ட பெஸ்ட் பார்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா, ஷி நெவர் ஆஸ்க் மீ டு கிவ் மீ எனி அஃபர்மேஷன் ரிலேட்டட் டு எஸ்பி. அண்ட் நான் என்னெல்லாம் கொடுத்தோன்னு அது எல்லாமே பண்ணாங்க. ஆஃப்டர் 1 month ஐ கிவ் யூ சம் டாஸ்க். ஸோ அந்த டாஸ்க் எல்லாமே டெய்லி ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ எங்கிட்ட இந்த 1.5 months இவங்க பேசும்போது எந்த ஒரு எஸ்பி ரிலேட்டடாக நெகட்டிவ் தாட்ஸ் அவங்களுக்கு வரலை. அப்படியே வந்துச்சுனாலும் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நெகட்டிவ் தாட்ஸ் வந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணுங்கள். ஷி டூ ஆட்டோமேட்டிக்லி. ஸோ அவங்க டெய்லி எனக்கு நைட்டு 1 மணி ஆனாலும் சரி 2 மணி ஆனாலும் சரி இதெல்லாம் முடிச்சிட்டேன் அப்படி மாதிரி சொன்னாங்க. தென் அதுக்கப்புறம் அவங்களோட செல்ஃப் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 month கழிச்சு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு பேசும்போது அந்த பொண்ணோட செல்ஃப் கான்செப்டுக்கும் அது 1 month கழிச்சு நான் பேசும்போது அந்த பொண்ணோட செல்ஃப் கான்செப்டுக்கு வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்துச்சு. ஸோ பிகாஸ் அதை என்னால் ஏன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா ஷி கேன் கம்யூனிகேட் வித் மீ டெய்லி. ஸோ அதனால அவங்களோட எல்லாமே எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஸோ ஐ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. தென் வந்து அதுக்கப்புறம் 1 month எப்போ எனக்கு புரிஞ்சது இவங்களோட செல்ஃப் கான்செப்ட் நல்லா இருக்கு அப்படின்ட்டு. தென் ஐ கேவ் ஹர் எஸ்பி ரிலேட்டட் அஃபர்மேஷன். ஸோ அதை அவங்க பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அண்ட் வித்தின் 20 days ஐ திங்க் 20 or 15 daysக்குள்ளேயே அவங்க எஸ்பிகிட்ட இருந்து அவங்களுக்கு கால் வந்துருச்சு. கால் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட மேரேஜ் வந்து அந்த பர்டிகுலர் பொண்ணு கூட ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. உன்னோட ஞாபகமாகவே எப்போவுமே இருக்குது. என் மைண்டில் ஃபுல்லாக உன் தாட்டே இருக்குது. உன்னே மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு என் லைஃப்பில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேரி யூ. நீ சொன்ன அப்படின்னா நான் வீட்டில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு மாதிரி அந்த பொண்ணுக்கு மேரேஜ் கமிட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அவங்களோட ஸ்பீட்டை வந்து சாரி கேட்டிருக்காங்க. சாரி என்னை மன்னிச்சிரு, இனிமேல் இந்த தப்பு எதுவும் நடக்காது. என்னால் நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது. ஸோ ஐ காண்ட் இமேஜின் லைஃப் வித்தவுட் யூ. ஐ ஜஸ்ட் நீட் யூ. ஃபஸ்ட்டை விட இப்போ ரொம்ப ஆப்சஸாக இருக்காங்க அவங்க மேலே அப்படி மாதிரி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் எனக்கு இருந்துச்சு. பட் டைம் பாஸ் ஆக ஆக என்னாச்சு அப்படின்னா அந்த லவ் அந்த அட்ராக்ஷன் போயிடுச்சு. பட் ஸ்டில் இப்போ வந்து அவங்க நினச்ச விட பெட்டரான வெர்ஷனில் இருக்காங்க அப்படி மாதிரி சொன்னாங்க. ஸோ இதுதான் ஆக்சுவலி அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி. ஸோ ஈவன் பார்த்தீங்க அப்படின்னா நானுமே மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது என்னோட எஸ்பி ரிலேட்டடாக நான் லா ஆஃப் அட்ராக்ஷன் 2 years நியர்பை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். பட் ஸ்டில் ஐ டோன்ட் கெட் எனி சக்ஸஸ். ஈவன் ஒரு சிங்கிள் கால் கூட என்னால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியல. ஆஃப்டர் 2 years கழிச்சு எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு காலை மேனிஃபெஸ்ட் பண்ணேன். அது மேனிஃபெஸ்ட் ஆச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. அண்ட் தட் பர்சன் மை எஸ்பி கான்டாக்ட் மீ அண்ட் ஸ்கோல்ட் மீ லைக் வாட் த ஹெல் யூ ஆர் காலிங் மீ, வை யூ டெக்ஸ்டிங் மீ லைக் தட். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு வெக்ஸ் ஆயிடுச்சு. என்னடா 2 வருஷம் இதை ஃபாலோ பண்ணி ஒரு திட்டு வாங்குறதுக்காக தான் மேனிஃபெஸ்ட் பண்ணேன் அப்படி மாதிரி. தென் அதுக்கப்புறம் நான் லா ஆஃப் அட்ராக்ஷனை நான் விட்டுட்டேன். Then I got one mentor which is law of assumption coach. Then he guided me and I got a result. And இப்போ என்னோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே டீச் பண்ணுறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஐ காட் த மேனிஃபெஸ்ட் ரைட். நான் என்னோட சுச்சுவேஷனை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோட வேர்ஸ்டான சர்க்கம்ஸ்டாண்ட்லேருந்து நான் என்னோட எஸ்பி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களாலே முடியும். இந்த பொண்ணு நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களாலே முடியும். ஸோ
ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் நம்ப வேண்டியது உங்களே தான். நீங்கள் மற்றவங்கள நம்பி மேனிஃபெஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களே நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். எந்த ஒரு பர்டிகுலர் டிசைராக இருந்தாலும். எஸ்பி எல்லாம் ரொம்ப ஈஸி. பிகாஸ் அவங்க கூட நீங்கள் எமோஷ்னலி கனெக்டடாக இருப்பீங்க. ஸோ அவங்கள நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும் மற்ற விஷயத்தை விட. பட் நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க, மற்ற விஷயத்தெல்லாம் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ணிடுறீங்க. எஸ்பி உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியாதில்ல. பிகாஸ் தாட் ட்ரான்ஸ்மிஷன், உங்களோட தாட் நிறைய நீங்கள் உங்களோட அந்த பர்டிகுலர் டிசைரை வந்து டிலே பண்ணிக்கிறீங்க. ஸோ அதுதான் ரீசன். ஓகேவா? ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு இது ஃபாலோ பண்ணுறதா இருந்தாலுமே ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் ப்ராப்பராக பண்ணினீங்க அப்படின்னா தான் உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். சும்மா ஏதோ மேனிஃபெஸ்ட் பண்ணணும், ஏதோ அஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னுக்காக பண்ணக்கூடாது. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் தான் எஃபர்ட் போடணும். இனிஷியல் ஸ்டேஜில் கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் இதில் வந்து ப்ரோ ஆகிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா உங்களால் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதான். ஸ்டார்டிங் எப்போவுமே உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண அதில் ப்ரோ ஆயிடுவீங்க. தென் அதுக்கப்புறம் நீங்கள் நினச்சா போதும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஆயிரும். அவ்வளோதான். நீங்கள் பெருசாக இதில் வந்து எஃபோர்ட் போடணும்னு அவசியம் கிடையாது. ஸ்டார்டிங் ஏன்னா நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால் உங்களோட தாட் ட்ரான்ஸ்மிட் ஆகிட்டே இருக்கும், நெகட்டிவ் ஆகிட்டே இருப்பீங்க. ஸோ அதனால டிலே ஆகும். ஒன்ஸ் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஒரு கோச் தேவை இருக்காது. நீங்கள் ஈஸியாக உங்களோட டிசைரை மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு போய்க்கலாம். ஓகேவா? அண்ட் ஐ திங்க் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ மோட்டிவேட்டடாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு. ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until take care.